ஐயா 2 துக்கம் இருக்குது. 1 லௌகிக துக்கம், 2 தேவனுக்கேற்ற துக்கம். உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் இருந்துச்சுன்னா லௌகிக துக்கம் வரவே வராது. அது இல்லை இது இல்லை, என்ன பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் புலம்ப மாட்டேங்க. தேவனுக்கேற்ற துக்கம் தான் அவனுக்குள்ள இருந்துச்சு. உங்களுக்கு தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் அந்த ஒரு அர்ஜென்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியம், தேவனுக்கேற்ற துக்கம். ஹல்லேலூயா. நானும் என் பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், சபையில் நான் எல்லாவற்றிலும் பங்காளியாக இருக்கணும், சபையில் நான் எனக்கு கொடுத்த தாளந்தில் வேலை செய்யணும், உழைக்கணும். ஐ மஸ்ட் பார்ட்டிசிபேட் இன் சம் ஏரியாஸ் இன் மை சர்ச் through my finance, through my talent, through my all efficiency. ஏதாவது ஒரு விதத்தில் அப்படி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இவனுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் வந்துருச்சு, உடனே ப்ரொவிஷன் வருது. என்னப்பா வேணும்? ராஜா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கம் வந்தால் உங்களுக்கு ஒன்றும் இல்லாட்டி கூட அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றும் இல்லாட்டி கூடன்ற வார்த்தையை பிடிச்சிக்காதீங்க. தேவனுக்கேற்ற துக்கம் இருந்தால் உங்களுக்கு அது பாட்டுக்கு அவரை தந்துக்கிட்டே இருப்பார். முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட. ஆமாம், நம்ம நான் தேவனை தேடவே, ஐயோ இன்னைக்கு காலையில் ஜெபிக்கலையே அப்படின்னு குற்ற உணர்வு வரக்கூடாது. குற்ற உணர்வு இருந்தால் அவுட்டு. குற்ற உணர்வு தான் பிசாசு பெரிய கூட்டத்தை அவுட் பண்ணிட்டான். இவருக்கு தேவனுக்கேற்ற துக்கம். இப்போ ப்ரொவிஷன்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவரை அந்த ராஜாவை கொண்டு எல்லா ப்ரொவிஷன் எல்லாம் மர வேலைக்கு வேலையெல்லாம் கொடுத்து, அப்புறம் போகிற வழியில் பாதுகாப்பு ஆட்களை கொடுத்து எருசலேமுக்கு வந்து 3 நாள் அமைதியாக இருக்கிறாரு. உடனே வேலையை ஆரம்பிச்சுல்ல. ஐயா, தேவன் ஒரு தீர்மானத்தில் ஒன்று செயல்பட ஆரம்பித்தா முதலாவது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அமைதியாக இரு. ஹலோ, எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அமைதியாரு. 3 நாளுக்கு பின்பு கர்த்தர் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும். அப்போ இதுதான் அகத்தூண்டுதல். இப்போ அதை உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சா பிரசங்கம் தேவையில்லை. அகத்தூண்டுதல் சொல்கிறேன். ஒரு பர்பஸில் உங்களை அழைக்க ஆரம்பித்தா நீங்கள் ஆண்டவருடைய அந்த ஆவியின் ஏவுதலில் நீங்கள் மூவ் பண்ணுவீர்களே ஆனால் அங்கே எல்லா மனுஷனுடைய தயவையும் காரியத்தையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். தேவன் என் மனதில் வைத்ததை, அதான் மனதில் வைக்கிறது, அதான் உங்கள் ஆவியில் போடுறது, அதான் அகத்தூண்டுதல். இது மாம்சம் இருக்கிற வரைக்கும் அது வரவே வராது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் ஒன்றுக்கொன்று விரோதமாகவே இருக்குன்னு பவுல் எழுதிட்டாரு. நீங்கள் செய்ய வேண்டும் என்ப இருப்பவைகளை செய்யக்கூடாதபடி இதை செய்யணும்னு நினைப்பீங்க, மாம்சம் செய்யக்கூடாதபடி விரோதமாக இருக்கு. ஆனால் இந்த உள்ளான மனுஷனில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா, இப்போ நான் கொடுக்குற அந்த போதகம் வெளிச்சம்லாம் அப்படியே புரிந்து கொள்ளுதல் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு என்னதான் மாம்சம் உங்களுக்குள்ளே இருக்கு, அது எழும்பினாலும் என்ன ஆகும்? அது கீழ்ப்படுத்தப்படும். ஆவி மாம்சத்தை கீழ்ப்படுத்தும். ஆவி இல்லாமல், ஆவியிலே வாழாமல், ஆவியிலே நடக்காமல் மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது. உன் ஜெபமோ உபவாசமோ நத்திங் டு யூஸ்.